வணக்கம். என்கிட்ட வந்த நெறையா கொஸ்டின்ஸ்ல நெறையா பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஆப்டிட்யூட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அப்படிதான். மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து ஆப்டிட்யூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனா நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்றேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத வச்சு தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. ஆப்டிட்யூட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில இருக்கிற குரூப் எக்ஸாம் G4, G2, G1 இது எல்லாத்துக்குமே வந்து காமனான சிலபஸ் தான். இப்போ சிலபஸ் டாபிக்ஸ் என்னன்றது பார்த்துரலாம். சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. பெர்சன்டேஜ், எச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். இந்த 10மே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது போக நீங்க ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏஜஸ், ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அந்த மீன் ஃபார்முலா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸு, ப்ராபபிலிட்டியும் பார்க்கணும். அதுலயும் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு டயஸ் அப்படின்றது வந்து ரீசனிங்ல இருக்கு. ஸோ டயஸ் பார்ட்ல அந்த ப்ராபபிலிட்டி வந்து வரும். ஸோ ஏபிஜிபியோட ஃபார்முலா இது வந்து இன்டெரக்ட்டா எங்க வரும்னா நம்பர் சீரிஸ்ல நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இது போக ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்முலாஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். சிலபஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா ஏஜஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல கேட்டிருக்காங்க. வந்திருக்கு. கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றது இல்ல. பார்த்தா நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே. இப்போ ஹவ் டூ ப்ரிப்பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். 2 நோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மேத்ஸ்க்கு. ஒண்ணு வந்து கான்செப்ட் நோட்டு. இன்னொன்னு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க நோட் தனியா போட்டு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். டிஜிட்டலா நோட்ல யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படினாலுமே ஓகே தான். இல்ல பேப்பர்ல நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படினாலுமே ஓகே தான். அது உங்களோட விருப்பம். ஆனா கான்செப்ட் நோட்டுன்ற இந்த ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா போடணும். இது வந்து கான்செப்ட். 2 நோட் போட சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து கான்செப்ட்க்கு, இன்னொன்னு பிராக்டிஸ் பண்றதுக்கு. பிராக்டிஸ் பண்றதுக்கு போடுறதும், போடாததும் அது உங்களோட விருப்பம். இப்போ கான்செப்ட் நோட்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேஜ்ல சிலபஸ் எழுதணும். இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ல. இந்த சிலபஸ் டாபிக்ஸ்லாம் எழுதுங்க. அது போக எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு போட்டு இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்ட வந்து பிரிக்க போறோம். பார்ட் பார்ட்டா பிரிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 பேஜஸ். இல்ல உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 20 பேஜஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டாபிக் இருக்கு? ஹெச்சிஎஃப் 20 பேஜஸ் விட்டுக்கோங்க. எல்சிஎம் 20 பேஜஸ் விட்டுக்கோங்க. இல்ல 20 பேஜஸ் தேவைப்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ விடணும்னு தோணுதோ, அவ்வளோ நீங்க வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்டுக்குள்ள கம்ப்ளீட்டாவே மேத்ஸ்ல இருக்க மொத்த சிலபஸ் டாபிக்ஸுமே உள்ள வந்துரணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த 20 பேஜஸ் நான் பிரிச்சிருக்கேன்ல, அந்த 20 பேஜஸ்ல லாஸ்ட் 2 பேஜஸ் அந்த லாஸ்ட் 2 பேஜ வந்து கான்செப்ட் மேப்க்காவும், ஃபார்முலாஸ்க்காவும் யூஸ் பண்ணணும். அதாவது கான்செப்ட் மேப் அப்படின்னா, கான்செப்ட் மட்டும் நீங்க அதில லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். கொஸ்டினோ, ப்ராப்ளம் சால்விங்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. கான்செப்ட் மட்டுமே தான் இருக்கணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷனா போர்ட் மாஸ். அந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் தான் நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ போர்ட் மாஸ் மட்டும் தான் அங்க இருக்கணும். வேற எதுவுமே நீங்க வந்து இது பண்ணியிருக்கக்கூடாது. அதேமாரி ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபார்முலாஸ் வந்து அந்த லாஸ்ட் 2 பேஜஸ்ல நம்ம ஃப்ரண்ட்ல போட்ட எல்லா மெத்தடையும் கன்சாலிடேட் பண்ணி, ஒரு கான்செப்ட் மேப்பு, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார்முலாஸ் இத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு லாஸ்ட் 2 பேஜஸ். இப்போ இதில தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். புதுசா ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் பெர்சன்டேஜ்க்கு இல்ல நான் புதுசா ஒரு கான்செப்ட் வந்து இப்ப நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க அந்த கான்செப்ட் நோட் எடுத்து பெர்சன்டேஜ்ன்ற அந்த டாபிக் நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அங்க வந்து அத வந்து எழுதிறணும். அந்த ஒரு கான்செப்ட்ட அங்க மென்ஷன் பண்ணிறணும். இதுதான். இப்போ ஃபேஸஸ் ஆஃப் பிரிப்பரேஷன். இந்த உங்களோட பிரிப்பரேஷன் ஃபேஸ நம்ம எப்படி எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் வந்து கான்செப்ட் பேஸ்டு பிரிப்பரேஷனா இருக்க போகுது. சிம்பிளிஃபிகேஷன்ல இப்போ ஒரு 8 கான்செப்ட் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 கான்செப்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சு, ஒரு ஒரு மாடல் சம்ம அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே வரணும். இதுதான் கான்செப்ட் பேஸ்ட் அப்ரோச். நீங்க மேத்ஸ் எப்பவுமே கான்செப்ட் பேஸா அப்ரோச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு மேத்ஸ் ஈஸியா தெரியும். நீங்க ஒரு ஒரு சம்மும் ஒண்ணு ஒண்ணு மெனக்கெட்டு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அப்ப அதுல நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியா ஃபீல் ஆகும் அந்த சப்ஜெக்ட்டே. மேத்ஸ் எப்பவுமே கான்செப்ட் பேஸ்டா தான் அப்ரோச் பண்ணணும். 10த் மேக்ஸே பாஸ் பண்ணி வந்தாச்சு. 10த் மேக்ஸோட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு 10த் மேக்ஸ் ஏன் ஈஸியா இருந்தது அப்டின்னா, நீங்க 1 இயர் அந்த ப்ராசஸ்க்காக நீங்க அங்க உழைச்சிருக்கீங்க. அந்த 1 இயர் கழிச்சு நீங்க ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு மேக்ஸ் வரலனாலும் அதில ஒரு 40 மார்க்கோ, 35 மார்க்கோ எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருந்தது. கண்டிப்பா அதோட அதிகமா தான் நீங்க எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த 10த் மேக்ஸே நீங்க போட்டுட்டீங்க அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து அவ்ளோ டஃப்பான ஒரு பார்ட் வந்து கிடையாது. நீங்க பிராக்டிஸ்ல தான் லேக் ஆகுறீங்க. அத நீங்க கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால மேத்ஸ் வந்து ஈஸியா போட முடியும். இப்போ கான்செப்ட் பேஸ்டா நான் எல்லா கான்செப்ட்டுமே முடிச்சுட்டேன். இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் பார்க்காதது உங்களோட விருப்பம். அத நான் சொல்லல. இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க 10 டாபிக்குமே நான் கான்செப்ட் வைஸ் முடிச்சுட்டேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து செட்டா எடுத்து சால்வ் பண்ணணும். ஒரு செட் கம்ப்ளீட்டா எடுத்து சால்வ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கான ரெடியா இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து கான்செப்ட்டா பார்த்துருப்போம். சிம்பிளிஃபிகேஷனா அதுக்குள்ள மட்டும் பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க் அதுக்குள்ள மட்டும் பார்த்துப்போம். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எல்லாமே கலந்து ஒரு 25 கொஸ்டின்ஸா உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்.
அப்ப நீங்க அதற்கு வந்து உங்க மைண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு செட்டா எடுத்து சால்வ் பண்ற இது வரணும். ஸோ இது நீங்க வந்து பிஒய்க்யூ எடுத்து சால்வ் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நீங்க ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கீங்க. அதுல இருக்க கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்றீங்க அப்படின்னாலுமே, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் யூ கோ டூ ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் வந்து பெர்சன்டேஜ்லாம் தேடி எங்க இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து நெறைய சம்ஸ் அவங்க குடுத்துருப்பாங்க. அத சம்ஸ் எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அங்க ஏதாவது புதுசா ஒரு கான்செப்ட் நீங்க பார்க்குறீங்களா? அந்த கான்செப்ட் நீங்க ஆல்ரெடி கான்செப்ட் நோட்ல போடலையா? அது உங்களுக்கு புது கான்செப்ட்டா? அப்ப அத கொண்டு போய் பெர்சன்டேஜ் கீழ அந்த கான்செப்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே பார்க்க உங்களுக்கு ஏதாவது புது கான்செப்ட் கண்ல படுது அப்படின்னா, அத வந்து அந்த கான்செப்ட் நோட்ல போய் போட்டுக்கணும். அது ரிலேட்டடா அதே மெத்தட்ல நீங்க சம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா, அத பிராக்டிஸ் நோட்ல சால்வ் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட் நோட் தான் கடைசில உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது, மொத்தமாவே அந்த நோட்ட புரட்டுனாலே போதும். உங்களுக்கு மேத்ஸ்ல எல்லா கான்செப்ட்டையும் ரீகால் பண்ணிடலான்ற மாரி நீங்க அந்த கான்செப்ட் நோட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் மேத்ஸ் நோட் ஆக்சுவலி. நீங்க பிராக்டிஸ் பண்றது எவ்வளோ சம்ஸ் வேணா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிம்ப்ளிஃபிகேஷன்ல ஒரே மெத்தட்ல நீங்க 100 சம்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, அந்த பிராக்டிஸ் செக்ஷன் எல்லாம் வேற இது நோட்ல வந்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ல கான்செப்ட் பேஸ்டா மட்டும் கொண்டு போங்க. அப்பதான் நான் எக்ஸாம்க்கு முன்னாடி நான் ரிவைஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு லாஸ்ட்ல அந்த கான்செப்ட் மேப்னு ஒண்ணு போட்டுருக்கோமா, ஃபார்முலாஸ்ன்னு ஒண்ணு போட்டுருக்கோமா, இத மட்டும் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த மெத்தட்லாம் தெரிஞ்சிரும். ஒருவேள அந்த கான்செப்ட் நம்ம ரீகால் பண்ணும்போது, இது எப்படி வரணும்னு தெரியலையே அப்டின்னா, நீங்க முன்னாடி அந்த கான்செப்ட்ட ஒரு எக்ஸாம்பிள் சம்மா நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. அத போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரெஃபர் பண்ணி உங்களோட ரிவிஷன் இருக்கும்போது, உங்களுக்கு எக்ஸாம் ஹால்க்குள்ள வந்து அத கரெக்ட்டா ரீகலெக்ட் பண்ணி அந்த ஆன்ஸர் குடுக்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன். ரிவிஷன் இஸ் மஸ்ட். லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிவிஷன் எப்படி பண்ணணும்? லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிவிஷன கான்செப்ட் மேப் மட்டும் வச்சு பண்ணணும். கான்செப்ட் மேப்ப தான் நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபார்முலாஸ தான் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து உட்காந்து அந்த நோட்ட புரட்டிட்டு, எனக்கு அதுல இருக்க ஃபார்முலாஸ மட்டும் காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி நீங்க எழுதி ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார்முலாஸ் வந்து மறந்துறக்கூடாது. ஏன்னா மென்சுரேஷன்லாம் ஃபார்முலாஸ் வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதனால அத பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் மேத்ஸ். இந்த ஒரு நோட்ட மட்டும் பார்த்தாலே போதும். அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு இது வந்து கம்ப்ளீட்டாவே அந்த ஒரு நோட்ல முடிஞ்சிரும். நீங்க இப்படி இத செக்ரிகேட் பண்ணி நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது, இப்ப நான் புதுசா வேற ஏதாவது நான் ஒரு பிவைக்யூ நான் சால்வ் பண்றேன். புது கான்செப்ட் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது, அத நீங்க அந்த நோட்ல எழுதி வச்சுக்கலாம். திரும்ப அந்த நோட்ட நீங்க புரட்டும்போது அந்த கான்செப்ட் நீங்க பார்ப்பீங்க. ஸோ கான்செப்ட் நோட்டும் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுங்க. பிராக்டிஸ்க்குன்னு தனியா ஒரு நோட் வந்து வச்சுக்கோங்க. எப்பலாம் நியூ மாடல்ஸ் பார்க்குறீங்களோ, அப்பலாம் எடுத்துட்டு போய் அந்த கான்செப்ட் நோட்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம்ல மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நோட்ல பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் எந்த சேனல ரெஃபர் பண்ணி ஆப்டிட்யூட் பார்த்தேன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் வந்து பிரிலிம்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாவே குருநாத் சாரோட வீடியோ கோர்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக்ஸ் 3 லெட்டர் சீரிஸ் போட்டிருந்தேன். அத சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல வந்து இந்த சேனல் நல்லாருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன். இவங்களோட சேனல்ல மேத்ஸ் வந்து பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பாப்கார்ன் நெட்வொர்க்ஸ் இவங்களோட சேனலும் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தங்கமுத்து சாரோட மேத்ஸ் கிளாஸ். இந்த 3 சேனலும் நல்லாருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பேசி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நான் ரெஃபர் பண்ணானான்னு சொல்லி கேட்டா இல்ல. நான் ஃபுல்லாவே வந்து வீடியோ கோர்ஸ்ல இருந்த கிளாஸே நான் பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கே டைம் கரெக்ட்டா இருந்தது. நான் இவங்கது நல்லாருக்கும்னு அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது போக வேற ஏதாவது ஆப்டிட்யூட் சேனல் உங்களுக்கு நல்லாருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்க அத பார்த்து ரெஃபர் பண்ணிக்கட்டும். அண்ட் தென் இன்னொன்னு நான் முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்டிக் டூ தட். ஒருத்தர் ஒரு ஒரு மெத்தட்ல ஒண்ணு நடத்தியிருப்பாங்க. இன்னொருத்தர் வேற ஒரு மெத்தட்ல அத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரே மெத்தடே கம்ப்ளீட்டாவே எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்ல. மேத்ஸ்க்கு வந்து ஆன்ஸர் தான் வரணும். அது எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணா நம்ம அந்த ஆன்ஸர வந்து கொண்டு வரலாம். ஸோ நீங்க ஒருத்தரோட டீச்சிங்க நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க டீச்சிங்லயே கம்ப்ளீட்டா போயிடுங்க. டக்குன்னு மாத்தி மாத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ மெத்தட் மாறும். குழப்பமா இருக்கும். இந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒருத்தர ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒருத்தரையும் இது பண்ணிடுங்க. ஓகே. இது போக 2ஏல 2ஏ டைம்ல நமக்கு ரீசனிங் ஒரு மேஜர் பார்ட்டா இருந்ததுல்ல. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி ஸ்பெசிஃபிக் சேனல் ஓரியன்டடா நான் போகல. எனக்கு இப்போ ரீசனிங் டாபிக் என்ன வேணும் அப்டின்றத நான் வந்து சர்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலண்டர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கேலண்டர் அப்டின்னு சொல்லி நான் வந்து ரீசனிங் அப்டின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு நெறைய வீடியோஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த வீடியோஸ்ல எது ஹையஸ்ட் வியூ போயிருக்கோ, அந்த வீடியோ எடுத்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட்டிங்ல. எனக்கு அது வந்து நல்லா இருந்தது. அப்படி நான் ஃபாலோ பண்ண ஒரு சேனல் ரீசனிங்க்காக என்ன அப்டின்னா, ஃப்ரெஷ் கரியர்ஸ்.
இவங்களோட சேனல் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ரீசனிங்க்கு கேலண்டர்லாம் அவங்க வந்து ஈஸியா சொல்லிக் குடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரீசனிங்க்கும் நீங்க ஏதாவது சேனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் Instagramலயும் நீங்க தாராளமா கேட்கலாம். நான் எல்லா டவுட்ஸ்க்கும் பொறுமையா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம் நான் ரிப்ளை பண்ண. நான் பார்த்துருக்க மாட்டேன். இன்கேஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை வந்து குடுத்துடுவேன். தேங்க் யூ.